வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 3வது பாடம் முக்கோணவியல் பயிற்சி 3இல் 1ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காசின் அடுக்கு 4 ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் அடுக்கு 4 ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1 எனில் இதோட மதிப்பு 1 இருக்குது. அப்போ நம்ம இந்த ரெண்டு இதை நம்ம நிரூபிக்கணும். என்ன நிரூபிக்கணும்? சைன் அடுக்கு 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் அடுக்கு 4 பீட்டா ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா நிரூபிக்கணும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்னென்னா காஸ் அடுக்கு 4 பீட்டா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் அடுக்கு 4 பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 நம்ம நிரூபிக்கணும். சரியா? இப்போ இதுதான் முக்கியமானது. இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுருக்கணும். சுருக்கி இந்த ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் என்ன ரிலேஷன், எப்படி இருக்குது, ஆல்ஃபாவும் பீட்டாவும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா இல்லையா, எந்த மாதிரி இருக்குது, அதை தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக நம்ம நிரூபிச்சிடலாம். சரியா? முதல்ல கொடுத்து எடுத்து எழுதிட்டோம். ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவும் உள்ள ரிலேஷன் தொடர்பு என்னன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? இப்போது நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். எடுக்கலாமா? குறுக்கு பெருக்கலில் முதல்ல எதை பெருக்கணும்? பகுதியை பெருக்கணும். என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்போ பாருங்கள், குறுக்க இது ரெண்டையும் பெருக்கணும். காஸ் அடுக்கு 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? எப்படி பெருக்கலாம்? சைன் அடுக்கு 4 ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள், இந்த வகுத்தில் இருக்கு இல்லையா, காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா, அங்கே வந்து அப்படியே பெருக்கலாம் மாறும். அதுக்கு முன்னால் இதையும் நம்ம கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம். காஸ் அடுக்கு 4 ஆல்ஃபா இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அதோட அடுக்கு 2ன்னு நம்ம மாற்றி எழுதலாம். ஏன் அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே ஒன்று காசில் இருக்கணும், இல்லைன்னா சைனில் இருக்கணும். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காசு எல்லாமே நம்ம சைனாக மாற்ற போகிறோம். அதனால் இந்த காஸ் 4 அடுக்கு 4 ஆல்ஃபாவை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அதோட அடுக்கு 2ன்னு மாற்றிட்டோம். மிச்சது எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். பாருங்கள், சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் அடுக்கு 4 ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு இது அப்படியே இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். 1 இதையும் பெருக்கலாம், இதுதான் அப்படியே வரும். என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டான்னு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோம்? எல்லாமே சைனில் இருக்கணும் அல்லது காசில் இருக்கணும். நம்ம எல்லாம் சைனாக மாற்ற போகிறோம். அப்போ காசை நம்ம சைனாக மாற்ற போகிறோம். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுதலாம்? நமக்கு தெரியும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, இதுக்கு அடுக்கு என்ன இருக்குது? 2, அப்படியே வந்துடும். மிச்சது எந்த மாற்றமும் இல்லை. சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படியே வந்துடும் ப்ளஸ் சைன் அடுக்கு 4 ஆல்ஃபா அப்படியே வந்துடும். இங்கே காஸ் ஸ்கொயர் காசு இருக்கா, அப்போ நம்ம சைனாக மாற்றணும். அப்போ காஸ் ஸ்கொயர் பீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதலாமா? இங்கே ஆல்ஃபா இருந்தால் ஆல்ஃபா, பீட்டா இருந்தால் பீட்டா, அது மட்டும் தான் மாறும். அப்போது காஸ் ஸ்கொயர் பீட்டாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு நம்ம எழுதலாம். ஈக்குவல் டு அதே தான், இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்குது, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதலாம். இந்த சைன் ஸ்கொயர் பீட்டா எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், என்ன செய்ய போகிறோம்? இங்கே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாமா? அப்போது என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, அதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? சைன் அடுக்கு 4 ஆல்ஃபான்னு வந்துடும். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன வரும்? சைன் அடுக்கு 4 ஆல்ஃபான்னு வந்துடும் மைனஸ் 2 ஏபி. ஃபார்முலா இருக்க மைனஸ் 2 ஏபி. அதான் இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். 1ஐயும் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவையும் பெருக்க என்ன வரும்? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா தான் வரும் இன்ட்டு இந்த சைன் ஸ்கொயர் பீட்டா எந்த மாற்றமும் இல்லை ப்ளஸ். இப்போ பாருங்கள், என்ன செய்ய போகிறோம்? இது அப்படியே நம்ம உள்ளே பெருக்கி எழுத போகிறோம். எழுதலாமா? என்ன வரும் பாருங்கள், சைன் அடுக்கு 4 ஆல்ஃபாவையும் 1ஐயும் பெருக்குனா சைன் அடுக்கு 4 ஆல்ஃபா ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸு. இங்கே பெருக்கும்போது சைன் அடுக்கு 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா
ஈக்குவல் இப்போ வாங்க இங்கே பெருக்க போகிறோம். இந்த சைன் ஸ்கொயர் பீட்டா உள்ளே பெருக்க போகிறோம். சைன் ஸ்கொயர் பீட்டாவை ஒன்றையும் பெருக்குனா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸு. சைன் ஸ்கொயர் பீட்டாவையும் சைன் ஸ்கொயர் பீட்டாவையும் பெருக்குனா சைன் பவர் 4 பீட்டா. சைன் ஸ்கொயர் பீட்டாவையும் சைன் ஸ்கொயர் பீட்டாவையும் பெருக்குனா சைன் பவர் 4 பீட்டா. இப்போ பாருங்கள் இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவை நம்ம உள்ளே பெருக்க போகிறோம். சைன் ஸ்கொயர் பீட்டாவையும் ஒன்றையும் பெருக்குனா என்ன வரும்? சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இதை ரெண்டையும் பெருக்க சைன் ஸ்கொயர் பீட்டாவையும் சைன் பவர் 4 ஆல்ஃபாவையும் பெருக்க போகிறோம். இங்கே ஆல்ஃபா இங்கே பீட்டா, நீங்கள் வாட்டுக்கு பவரை கூட்டி எழுதிட்டு போகிறீங்க, தப்பாயிரும். சரியா? அப்போது சைன் அடுக்கு 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டான்னு வந்துடும். இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். என்ன வரும்? -2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டான்னு வந்துடும். பெருக்கிட்டோம். மிச்சம் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே எழுத போகிறோம். என்ன இருக்குது? சைன் பவர் 4 ஆல்ஃபா இங்கே இருக்குது பாருங்கள், மைனஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் பவர் 4 பீட்டா. இப்போது இதில் நமக்கு எது கேன்சல் ஆகும் பாருங்கள், ஒரு 2 இது கேன்சல் ஆகும். சைன் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா அதாவது ஈக்குவல். இது வந்து ப்ளஸ் இருக்குது, அப்போ லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆகும்? மைனஸாக மாறும். அப்போ சைன் ஸ்கொயர் பீட்டா இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அதுக்கு அடுத்தது இதை பாருங்கள், வேறு எது கேன்சல் ஆகும் பாருங்கள், சைன் பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. பாருங்கள், சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர், இது 2 இருக்கா, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸ் இருக்குது. அப்போ இது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிவிடும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இதை எடுத்து இதை முதல்ல எழுதிடலாமா? இங்கே என்ன இருக்குது? மொத்தம் 1 2 3 உறுப்பு தான் இருக்குது. இதை நம்ம கரெக்டாக எழுத போகிறோம். அப்போ இதை முதல்ல எழுத போகிறோம். என்ன இருக்குது? சைன் பவர் 4 ஆல்ஃபா. அதுக்கடுத்து இதை எழுதிக்கலாமா? இது என்ன இருக்குது? மைனஸில் இருக்குது, ஈக்குவல் ரைட் சைடில் இருக்குது. அப்போ இடது பக்கம் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டான்னு வரும். இங்கே என்ன இருக்குது? -2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டான்னு வந்து ஈக்குவல் டு இந்த வலது பக்கம் இருந்து எல்லாத்தையும் இடது பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ என்ன ஆயிரும்? 0 வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அதோட அடுக்கு 2 நம்ம மாற்றிட்டோம். அதே மாதிரி இதையும் எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் பீட்டா அதோட அடுக்கு 2ன்னு எழுதலாம். இது எந்த மாற்றம் இல்லை. -2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா இது பண்ண போகிறோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா அடுக்கு 2 ஈக்குவல் டு 0. வலது பக்கத்தில் ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்தி விரிவு பண்ணோம்னா இதே மாதிரி வரும். அப்போ இது ரெண்டும் சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஸ்கொயரை கட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் வருமா? அப்போது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0. இங்கே ஸ்கொயரை கட் பண்ண இங்கே என்ன வரணும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 வரணும். அப்போ இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0க்கு ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. 0க்கு ஸ்கொயர் தான் 0 தான். 0 வந்து ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. சரியா? இப்போ பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இது மைனஸ் இருக்கா, அப்போ ரைட் சைடு கொண்டு ப்ளஸ்ஸாக மாறுமா? ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்போ பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் சைன் ஸ்கொயர் பீட்டாவும் ஈக்குவல். இங்கே பாருங்கள், இங்கேயும் சைன் ஸ்கொயர் இங்கேயும் சைன் ஸ்கொயர். அப்போ எது சமமாக இருக்குது? ரேஷியோ விகிதம் சமமாக இருக்குது. அப்போ கோணம் எப்படி தான் இருக்கணும்? சமமாகத்தான் இருக்கணும். தேர்ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா. ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா. நம்ம ஆல்ஃபாவும் பீட்டாவும் எப்படி இருக்குது நம்ம நிரூபிச்சிட்டோம்? சமமாக இருக்குது நிரூபிச்சிட்டோம். இப்போ இதை பயன்படுத்தி தான் கணக்கில் கொடுத்துருக்க ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நிரூபிக்க போகிறோம்.
முதல் இது நம்ம என்ன நிரூபிக்கணும், sin பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் sin பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 2 sin ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு sin ஸ்கொயர் பீட்டா நம்ம நிரூபிக்கணும். அப்போ முதல்ல இடது பக்கத்தை சுருக்கி நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம், வலது பக்கத்தை சுருக்கி ஆன்சர் கண்டுபிடிப்போம். ரெண்டு எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். பாருங்கள், முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கம், இடது பக்கத்தில் என்ன இருக்குது, sin பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் sin பவர் 4 பீட்டான்னு இருக்குது. ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா, ஆல்ஃபாவும் பீட்டாவும் சமம். ஒன்று ஆல்ஃபா இருக்கிற இடத்துக்கு பீட்டா போடலாம், அல்ல பீட்டா இருக்கிற இடத்துக்கு ஆல்ஃபா போடலாம். நம்ம என்ன செய்யலாம், ஆல்ஃபா இருக்கிற இடத்துக்கு பீட்டான்னு மாற்றிடலாமா. அப்போது இங்கே என்ன வரும் பாருங்கள், சைன் அடுக்கு 4, இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம பீட்டான்னு மாற்ற போகிறோம், பீட்டா ப்ளஸ் சைன் அடுக்கு 4 பீட்டா. இது அப்படியே தான் வரணும், ஏதோ ஒன்று தான் மாற்றணும். சரியா, இப்போ பாருங்கள், இங்கேயும் சைன் அடுக்கு 4 பீட்டா, இங்கேயும் சைன் அடுக்கு 4 பீட்டா. அப்போது என்ன செஞ்சால் போதும், நம்ம கெழுக்களை மட்டும் கூட்டினா போதுமா, ஒரு சைன் பவர் 4 பீட்டா ப்ளஸ் ஒரு சைன் பவர் 4 பீட்டா. அப்புறம் கூட்டினா என்ன வரும், 2 சைன் பவர் 4 பீட்டா. இதான் என்னது, எதோட இடது பக்கத்தோட ஆன்சர். இப்போ வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. இதை சுருக்கணும், நமக்கு என்ன ஆன்சர் வரும், இதே ஆன்சர் தான் வரணும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 2, எந்த மாற்றமும் இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், ஆல்ஃபா இருக்கிற இடத்துக்கு நம்ம பீட்டான்னு மாற்றுறோம். அப்போது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு நம்ம பீட்டான்னு மாற்றணும். இது எந்த மாற்றமும் இல்லை, இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும். பாருங்கள், சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா, அதாவது அடிமானம் சமமாக இருந்து பெருக்கல் வச்சு நம்ம என்ன செய்யலாம், அடுக்க கூட்டலாம். இங்கேயும் அடிமானம் சைன் பீட்டா, இங்கேயும் அடிமானம் சைன் பீட்டா. அப்போ நம்ம அடுக்குகளை கூட்டலாம். அப்போ என்ன வரும், சைன் 2 கூட்டினா 4 பீட்டா. இதான் என்னது, ரெண்டாவது. பாருங்கள், ரெண்டான சமமாக இருக்கா, 1 மற்றும் 2 1 மற்றும் 2 எது நிரூபிக்கப்பட்டது, அந்த கணக்கு அப்படியே எடுத்து எழுதி sin பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் sin பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 2 sin ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு sin ஸ்கொயர் பீட்டா என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா, முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது இரண்டாவது பாருங்கள், என்ன நிரூபிக்கணும், காஸ் பவர் 4 பீட்டா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 நம்ம நிரூபிக்கணும். அப்போது இந்த இடது பக்கத்தை நம்ம எடுத்து அப்படியே எழுதிட்டோம். இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா, ஆல்ஃபா இருக்கிற இடத்துல பீட்டான்னு மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் 1ன்னு வந்துடும். என்ன செய்ய போகிறோம், ஆல்ஃபா இருக்கிற இடத்துக்கு பீட்டா. இப்போ பாருங்கள், இடது பக்கத்தை எடுத்து அப்படியே எழுதிட்டோம், காஸ் அடுக்கு 4 பீட்டா. நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆல்ஃபா இருக்கிற இடத்துக்கு பீட்டான்னு மாற்ற போகிறோம். அப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்க, ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டா ப்ளஸ் சைன் அடுக்கு 4 பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதில் நம்ம என்னென்னு மாற்றுறோம், பீட்டான்னு மாற்றுறோம். ஏன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டான்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், காஸ் பவர் 4 பீட்டா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா. அப்போ என்ன கேன்சல் பண்ணலாமா, ரெண்டு சமமாக தானே இருக்குது, அடுக்கு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணலாம். இங்கே வந்து காஸ் பீட்டா 4 தடவை இருக்குது, இங்கே வந்து காஸ் பீட்டா 2 தடவை இருக்குது. அப்போது இங்கே என்ன ஆகும், 2 தடவை குறைஞ்சி 2 தடவை இருக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் பீட்டா மட்டும் இந்த இடத்துல வரும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே வாங்க, சைன் பவர் 4 பீட்டா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இங்கே வந்து சைன் பீட்டா வந்து 4 தடவை இருக்குது, இங்கே சைன் பீட்டா 2 தடவை. அப்போது இந்த 2 தடவை முழுசாக குறைஞ்சி கட்டாயி இந்த 4 எத்தனையாக குறைஞ்சிரும், 2ஆக குறைஞ்சிரும். அதை கேன்சல் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன மிச்சம் இருக்குது, சைன் ஸ்கொயர் பீட்டா மட்டும் இருக்குது. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா, அதோட மதிப்பு நமக்கு தெரியும் 1. சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டானாலும் சரி, காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டானாலும் சரி, அதோட மதிப்பு என்ன தான் இருக்கும், 1ஆக தான் இருக்கும். சரியா, பாருங்கள், நமக்கு ஃபார்முலா தெரியும், இல்லை நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். இதான் நம்ம நிரூபிக்கணும், 1 தானே கொண்டு வரணும். அப்போ 1ன்னு கொண்டு வந்துட்டோம். என்பது
நிரூபிக்கப்பட்டது என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.